ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிஸ்ஸஸ் மெசிபான். இன்றைக்கி நம்ம தேர்ட் டே இன் லாஸ் வேகஸில் இருக்கிறோம். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குறோம்? எஸ், நம்ம ஹூவர் டேம் பார்க்க போகிறோம். ஹூவர் டேம் வந்துட்டு இஸ் த ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் ஸ்பாட். இந்த டேம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் லாஸ் வேகஸ் காலையே தொடணும். லாஸ் வேகஸ்லேயே காலை வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணது. எஸ், இப்போ நம்ம ஹூவர் டேமை வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்ச் பிரிட்ஜுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆர்ச் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 10 இயர்ஸ் ஆயிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா நெவாடா அண்ட் அரிசோனா பார்டரில் இருக்குது. அதாவது இந்த பிரிட்ஜு 2 பார்டரையும் கனெக்ட் பண்ணுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது லைனுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு இடத்துல போகுது. அதாவது பார்டர் லைனுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு இடத்துல ரூட்டாட்டம் போகுது. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, சுற்றி மலையாக இருக்கும். கீழேருந்து பார்க்குறப்ப பிரிட்ஜு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இதில் நடந்து போகிற மாதிரி, அதாவது பெடஸ்ட்ரியன் வாக்கிங் இருக்கிற மாதிரியும் இருக்குது. பெரிய ஒரு ட்ரக்கு லாரியே போகலாங்க, அவ்வளோ பெரிய சாலிட் பிரிட்ஜு தான். பட் இந்த பிரிட்ஜுக்கு ஆக்சுவலாக ஆர்க் பிரிட்ஜ் அப்படின்னு சிம்பிளாக நம்ம கூப்பிட்றோம். பட் இந்த பிரிட்ஜை வந்துட்டு நெவாடாவோட கவர்னர் பேர்லையும் நம்ம அரிசோனா ஃபுட்பால் பிளேயரோட பேர்லையும் வச்சுருக்காங்க. அதாவது இதுக்கு பேர் மைக் ஓ கேலன் அண்ட் பேட் டில்மேன் மெமோரியல் பிரிட்ஜ். அதுதான் இதோட பேர். நம்ம ஷார்ட்டாக ஆர்க் பிரிட்ஜுன்னே கூப்பிட்டுக்குவோம். இந்த பிரிட்ஜு வந்துட்டு ஒரு 30 மைல் ஸ்ட்ரெச் பிரிட்ஜு. இந்த ஒரு பக்கம் அரிசோனா பிரிட்ஜு. இப்போ நம்ம எந்த பக்கம் நிற்கிறோன்னு எனக்கே மறந்து போச்சு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நெவாடா சைடு என்ட்ரன்ஸ். இந்த மாதிரி 2 சைட்லேயும் என்ட்ராகி இந்த பக்கம் அந்த பிரிட்ஜில் நடந்து போகலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியிருக்காங்க. ஸ்கை வாக்குக்கு அப்புறம் இங்கே நடக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப திகில்லாக இருந்துச்சு. இங்கே பின்னாடி பார்த்தீங்களா எப்படியெல்லாம் ரோடு இருக்குது. அந்த தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக இன்னும் வழிஞ்சால் எப்படி இருக்கும், அவ்வளோ ரொம்ப அதை நினைக்கிறப்பயே வந்துட்டு அப்படி பரப்பரன்னு புல் அரிக்கிற மாதிரி இருக்குது எனக்கே. நெக்ஸ்ட்டு காரில் போய் ஏறுறோம். நம்ம போய் ஹூவர் டேமை பார்க்குறோம். அங்கே உங்களை மீட் பண்ணுறேன். ஹூவர் டேமுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. நீங்கள் பார்த்தீங்களா, நான் காமிச்சேன்ல அந்த ஆர்க் பிரிட்ஜ், அதுதான் அந்த ஆர்க் பிரிட்ஜ். கீழேருந்து பார்க்குறப்ப எப்படி இருக்குது, மேலேருந்து பார்க்குறப்ப டேம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த லிஃப்டில் வழியாக கீழே போனாக்கா இந்த ஜென்ரேட்டர் ரூம் இருக்குமா. அதாவது இந்த டேமில் இருக்கிற தண்ணியை வச்சு கரண்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்களாம். அதை வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த யூட்டிலிட்டிஸ் ஃபார் அரிசோனா அண்ட் நெவாடாக்கு போய்கிட்டு இருக்குது. பாருங்களேன், இப்போ நம்ம தண்ணியை பார்ப்போம். டேமை நோக்கி போவோம். ஸோ இந்த டவர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வாட்டர் இன்டேக் டவர். 2 வாட்டர் இன்டேக் டவர் இருக்குது. ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது, ஒன்று அதர் சைடு. ஒன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஸ்டேட்டோட பேர், அதாவது அரிசோனான்ட்டு ஒரு டவர் பேர், இன்னொன்று வந்துட்டு நெவாடா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் இன்டேக் டவர் என்ன பண்ணும், இதில் வாட்டர் எடுத்துகிட்டு போய் ரிசர்வாயர், அதாவது நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணுற ஜென்ரேட்டருக்கு கொடுக்கும். இல்லைனாக்கா இப்போ அதில் வந்துட்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குன்னா அதுதான் இதோ வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு அனுப்பும் பைப்லைன் வழியாக. ஸோ அதுதான் இதோட மேஜர் ரோல். பட் இந்த டேம் வந்துட்டு மெயினாக ஃபார் கரண்ட் சப்ளை பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேட்டர் வந்துட்டு இட்ஸ் ஒன்லி ஃபார் சப்ளைங் கரண்ட். அதர் சைட் ஆஃப் த டேம் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இல்லையா, அதை ஓப்பன் பண்ணாக்க விழுகும் இல்லையா, அந்த இடத்துல ஜென்ரேட்டர் ரூம் இருக்குது. அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு ஜென்ரேட்டர் ரூம். இங்கே தான் அந்த வாட்டர்லாம் வந்துட்டு வந்து இங்கே செட்டில் ஆகி கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த டேமுமே வந்துட்டு 2 ஸ்டேட்டுக்கும் இடையில தாங்க கட்டியிருக்கிறாங்க. அதாவது அரிசோனா அண்ட் நெவாடா ஸ்டேட்டுக்கு இடையில தான் கட்டியிருக்கிறாங்க. அதனால தான் இதில் இருக்க வாட்டராக இருக்கட்டும், யூட்டிலிட்டிஸாக இருக்கட்டும், இட்ஸ் போத் ஷேர்ட் ஃபார் போத் த ஸ்டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வந்துட்டு அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நல்லது கெட்டது எல்லாமே அது மாதிரி தான். அந்த நல்லது கெட்டதை நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிறேன்.
இப்போ நடந்தே பிரிட்ஜை பார்த்தோம் இல்லையா, இப்போ வண்டி ஓடிக்கிட்டே பிரிட்ஜ் பார்ப்போம். அதாவது ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். அரிசோனா டு நவாடா எப்படி ஈஸியாக பார்டர் க்ராஸ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ நவாடாக்குள்ளே தானே போகணும், நம்ம வேகஸ்க்கு தானே போய் ஆகணும். இப்போ அப்படி தாங்க, அதனால தான் அதை பார்த்த மாதிரியே நம்ம போய் க்ராஸ் பண்ணி ஸ்டேட்டுக்குள்ளே போயிடுவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ரைட்டுங்க. இப்போ நம்ம டேமை நல்லா சுற்றி பார்த்தாச்சு. அதில் அப்படியே தண்ணி எப்படி இருக்கும், எப்படி கரண்ட் ஜென்ரேட் ஆகுது, இதை பற்றி தான் அதோட மெயின் ஐட்டமே. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் வேகஸ்குள்ளே தான் போகிறோம். வேகஸில் நாங்கள் வந்துட்டு எப்பயுமே ஒரே இடத்துல 2 நாள் கண்டினியூஸாக ஸ்டே பண்ண மாட்டோம் தெரியுமா. எங்களோட பேட் ஹேபிட்டும் அதுதான், குட் ஹேபிட்டும் அதுதான். இப்போ நாங்கள் என்ன இருக்கோன்னா, மார்னிங்கே பொட்டி படிக்க எல்லாம் ஹோட்டல்லேருந்து பேக் பண்ணி வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நாங்கள் வேறு ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். இது பார்த்திங்களா, இதுதான் நான் சொன்ன ஆர்க் பிரிட்ஜ். இங்கேருந்து பார்க்குறப்ப மெலிசாக ஒரு லைன் போட்ட மாதிரி இருக்குது. மேலே அது மேலே நடந்தால் தான் தெரியுது எவ்வளோ பெரிய பிரிட்ஜுன்ட்டு. 10 வருஷம் வெயிட் பண்ணி பொறுக்க கட்டியிருக்காங்கன்னா சும்மாவா, ஸ்ட்ராங்காக தானே கட்டியிருப்பாங்க. சரி வாங்க, அப்படியே மெதுவாக அவங்கள வந்துட்டு ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறேன். எல்லோரும் பார்த்துக்குங்கப்பா, இதுதான் அந்த ட்ரம்ப் பில்டிங்கு. கோல்டு கலரில் தகன்னு டவர் என்னமா மின்னுது பார்த்தீங்களா. வேகஸுக்கு ஏற்ற மாதிரி கோல்டு கலரில் டவர் கட்டியிருக்கிறாரு நம்ம ட்ரம்ப்பு. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா அந்த டவர் பிரிட்ஜுக்கு டவர் ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாலுத்தனமான வேலையை பார்த்துட்டு நம்ம போவோம். பாருங்கள், இப்போ ஊருக்குள்ளேயும் என்ட்ராயாச்சு. ஊரின் அழகை ரசித்து கொண்டே சென்று கொண்டே இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வெல்கம் டு லாஸ் வேகஸ் அப்படின்ற ஒரு போர்டு நம்ம பாப்புலராக எல்லா இடத்துலையும் கூகுளில் நம்ம பார்த்துருப்போம். அந்த இடத்துல போய் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் அட்டகாசமான ஏரியா தான். நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா வேகஸ் அந்த போர்டு. இந்த போர்டு எங்கே இருக்குது, நடு ரோட்டில் இருக்குது. லெஃப்ட்டு வண்டி, ரைட்டு வண்டி. அந்த வண்டி அதையும் நாங்கள் பாருங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு வந்து நின்னாச்சு. ஆனால் அதுக்கு மளிகை கடை மாதிரி ஒரு க்யூ இருந்தது பாரு. எவ்வளோ பேர் எங்களுக்கு முன்னாடி, எவ்வளோ பேர் எங்களுக்கு பின்னாடி ஒரு லைன் போட்டு நிற்கிது. சே அதையும் ஒருத்தன் புண்ணியமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்கிறாப்புல. ஆஹா, வாங்க நம்ம இப்போது எங்கே இருக்கோம், தி கிரேட் ஸ்ட்ராட் டவர் பாடில் தான் இருக்கோம். ஸ்கை பாட் டவரில் இருக்கிறோம். தி டாலஸ்ட் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 1150 feet டால். ஐஃபில் டவருக்குனா விட உயரத்தில் நிற்கிறோம் பார்த்துக்குங்க. இதுக்குள்ளே தான் இப்போ நாங்கள் செக்இன் பண்ணிவிட்டு பொட்டி படிக்கையெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு மேலே ஸ்கைபாடுக்கு வந்துட்டோம். இப்போ டிக்கெட் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸ்கைபாடில் வெறும் ஏரியல் வியூ பார்க்குறதுக்கு ஒரு டிக்கெட்டு, அங்கே இருக்க ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு டிக்கெட்டு. பசங்க சின்னது இல்லையா, அதனால் நாங்கள் ரைடெல்லாம் என்ஜாய் பண்ணலை. இப்போதைக்கு பார்த்து மட்டும் என்ஜாய் பண்ணிக்கலாம், அப்புறமா ரைடு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. பாருங்கள், இது லிபர்ட்டி ஸ்டாச்சு, வாஷிங்டன் மானுமெண்ட், ஈஃபில் டவர், இதுக்கு எல்லாத்தையும் விட இது உயரமான பில்டிங்னால் பார்த்துக்கங்களேன். பார்த்தீங்களா, இதுதான் அந்த டவரை கிளாஸ் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. நைட் எஃபெக்டில் வேகஸ் எப்படி இருக்குது பாருங்கள், சும்மா ஜெகன்னு இல்லை. இதில் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது
ஸ்கை பாட் மேலே ஒரு ஆண்டனா மாதிரி இருந்துச்சா, அது ஆண்டனா கிடையாது, அது ரைடு. அந்த ரைடையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, ஒரு சூசைட் மிஷனுன்னுவாங்கல்ல, அது மாதிரி இங்கேருந்து பஞ்சி ஜம்பிங் எல்லாம் இருந்துச்சுங்க. அந்த ஜம்பிங்கையும் நான் காமிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா சூசைட் மிஷன், அது இதுதான். இந்த இடத்த நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. அங்கேருந்து ஒருத்தர் இப்போ குதிக்க போகிறார். நான் சொன்ன பஞ்சி ஜம்பிங் அதுதான். அம்மா, நீ போறியான்னு என் ஹஸ்பண்ட் கேட்டப்போ எனக்கு வேர்த்து ஊற்றிருச்சு. நமக்கு இன்னும் இதில் இருந்த ஸ்கை வாக்கோட கூசலே வந்துட்டு இன்னும் அடங்கின பாடல, அதுக்குள்ளே இது வேறையா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். ஒரு வடிவேலு பாஷையில் நீயே பிடுங்க வேணாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். நான் சொன்ன ஓப்பன் ஸ்கைபாட் இதுதாங்க. சும்மா ஃப்ரெஷ் ஏரு, எவ்வளோ பளபளன்னு லைட்டு, சிட்டியோட லைட் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன்ல, இந்த ஸ்ட்ராட்டோட டாப் பாயிண்டில் இருக்கிறோம். அதுவும் அந்த பார்த்திங்களா, இந்த கேமெல்லாம் உச்சியிலேருந்து க்ரேஸியான பீப்புள் தான் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நானும் க்ரேஸியான பீப்புள் தான். காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நானும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். பட் பசங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வளரட்டும் பசங்க, நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ நம்ம அந்த ஏரை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் போய் நல்லா அப்படியே 360 டிகிரி சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ரூமில் போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ளைட்டு பிடிக்கணும். சரி, ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு உங்களை நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீட்டில் போய் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.